எந்த தலைவரை பார்த்தாலும் அவர்களை பாராட்ட நினைக்கிறவன் வேலைத்தான் கொண்டு போய் கொடுக்குறான். ஆறாவது தலைவருக்கு சிலுவை கொடுத்து பார்த்துருக்குறீங்களா? எந்த தெய்வத்தை எந்த தலைவருக்கு கொடுத்தாலும் வேல் தான் கொடுக்கிறான். ஏன்? வேல் அறிவினுடைய அடையாளம். தலைவா, உனக்கு அறிவில்லை, இதை பெற்றுக்கொண்டாவது நீ அறிவை பெற்றுக்கொள் என்பதுதான் அதனுடைய அடையாளம். அறிவுக்கு என்ன லட்சணம் தெரியுமா? அறிவுக்கு என்ன லட்சணம் தெரியுமா? அது ஆழமாக இருக்க வேண்டும், அகன்று இருக்க வேண்டும், கூர்மையாக இருக்க வேண்டும். இது மூன்றும் இருந்தால்தான் அறிவு. சில பேருக்கு அகலமான அறிவு இருக்கும், ஆழமான அறிவு இருக்காது. சில பேருக்கு அகலமும் இருக்கும், ஆழமும் இருக்கும், கூர்மை இருக்காது. வேலை பாருங்கள், இதுதான் அதற்கான அடையாளம். அறிவுக்கான அடையாளம் வேல்தான். கீழே ஆழமான அந்த தடி இருக்கிறது, நடுவிலே அகன்று இருக்கிறது, மேலே கூராக இருக்கிறது. ஆகவே அகலம், ஆழம், கூர்மை கொண்ட அந்த மூன்றும் கொண்ட அடையாளத்தை தன் கையில் வைத்திருக்கிறவன் தான் முருகன். ஆகவே தான் இந்த அறிவுக்குரிய வேலை எல்லாருக்கும் பரிசு கொடுக்கிறார்கள்.